கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் உங்களோடு நான் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிறைவாக இருக்கிறார். இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆராதனை என்னுடையது, இந்த கணம் என்னுடையது, இந்த மகிமை என்னுடையது. இன்னைக்கு அதை விட்டு அநேகர் நம் உலகத்தின் வழியிலே வேலைக்காக, தன் சொந்த ஆதாயத்திற்காக, நம்முடைய சொந்த காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இன்றைய ஆராதனை தினத்தில் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். சபைகளிலே கர்த்தர் எழுந்தருளுவார். நிச்சயமாய் இந்த ஆராதனை கர்த்தருக்குரியது, இந்த ஆராதனை கர்த்தருடைய மகிமைக்குரியது என்று நாம் யாவரும் நிச்சயமாய் ஆராதனை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ஜீவிக்கிறார். ஊழியங்கள் பாசகார் காணுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.